ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் உள்ள பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்துக்காக நன்றி. கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வேலை, ஊழியம், நாசியிலே சுவாசம், வாகனம், வயல்வெளி, இவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிம்மதியோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு நீர் எங்களை கொண்டு போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சில மரண இருள்கள் வந்தாலும் கோலும் எங்களை தடியும் எங்களை அழைத்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், தேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதியின் மத்தியிலே நீர் வைத்தியராய் இருந்து நீ சுகம் கொடுத்து முன்னேற்றம் கொடுத்து நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்நிலை இன்னும் அகல பாதாளத்திற்கு போகாதபடிக்கு மேலே குழியிலிருந்து ஏறி வர பண்ணுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்து வருகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறீர். உங்களுடைய வார்த்தையை இதை வெளிப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஒருவே நாங்கள் தினந்தோறும் அதிகாலையிலே முதலாக உண்மை தேடி தான் போவோம். ஆனாலும் சில வேளைகளிலே நாங்கள் மனுஷனை தேடி, ஆதாயம் தேடி, அவருடைய உபகாரம் தேடி அலைய வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டாலும் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போய் கொண்டாடுகளை செவையாக மாற்றிய காஷ்டம். இந்த நாள் ஆசீர்வத்து தான். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே இந்த பாடல். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே, வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம்
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, ஆகாரை போல, மன்னாலை போல, இசேக்கியாவை போல, யோசுபாத்தை போல, மோசே போல என்னை கொன்று போட ஆண்டவரே. யோபு, ஆண்டவரே நீர் என்னை கருவிலே அழைத்திருந்தால் நலமா இருக்குமே. இப்படிப்பட்ட வேதனையின் குரல்கள் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏன் அந்த கேள்வி எங்கு திரும்பினாலும் அந்த கேள்விதான். ஏன் என் தங்கைக்கு, ஏன் என் அக்காவுக்கு, ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி பிறக்க, ஏன் வேலை இல்லாமல், திருமணமாகாமல், குழந்தை பெறாமல் ஏன் தாமதமாக வேண்டும்? என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாதவராச்சு. அவர் சொல்லிலே செயலிலே மகத்துவமானவராச்சு. அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராச்சு. அதிசயங்களை செய்கிறவர் எங்கள் மத்தியில் இருக்கிறாரே, ஆச்சரியங்களை செய்கிறவர் இருக்கிறாரே, பின்ன ஏன் தாமதங்கள் என்ற பல கேள்விக்கு எங்கள் மேலே ஏன் சத்துருக்கள் ஏறி போகிற நிலைக்கு அவர் விட்டார். என் தலை மேலே ஏறி போனார். என் பிராணனை அழிவுக்கு உட்படுத்தினார். எங்களை கார்னர் பண்ணிட்டாங்க. ஏன் ஆண்டவர், நீர் ஜீவிக்கிறவர் அல்லவா என்ற கேள்வியோடு கூட எழுந்து இந்த காலை வேளையில இந்த சன்னிதானத்தில் நிற்கிறவர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு தீர்வு மாத்திரம் சொல்ல போறீங்கன்ற ஒரு நம்பிக்கை ஆவியில உணர்கிறேன். ஏன் ஆண்டவரே இந்த வியாதி, எங்க குடும்பத்திலே கேன்சர் இல்லையே, ஏன் எனக்கு கேன்சர் வரணும்? ஏன் ஆண்டவரே இந்த சரும பார்க்கின்சன் வியாதி, ஏன் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் அனைவருக்கு கண் தெரியாமல் போகிறது? ஏன் ஆண்டவரே கை கால் விழுந்து எங்கள் குடும்பத்தில் இத்தனை குடும்பங்கள், குடும்பத்தின் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்? எனும் சிலர் பெருவாரியா, ஏன் ஆண்டவரே நான் கடன்ல போகணும்? ஏன் இந்த கொடுமையான பாரும் இடத்துல நான் மாட்டி அவதிப்பட வேணும்? நீங்க என்ன பிள்ளைன்னு சொல்லியிருக்கீங்க, ஆசாரின்னு சொல்லியிருக்கிறீங்க, லேவியர்ன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களை சுமந்தேன்னு சொன்னீங்க, நான் மடியில வச்சு பால் ஊட்டுன்னு சொன்னீங்க, எங்க நுகங்களை முறிக்கிறவர் நீங்கன்னு சொன்னீங்க. ஆனாலும் ஏன் ஆண்டவரை இந்த பெரிய தாமதங்கள்? இந்த நாளைக்கு இந்த பதிலை எங்களுக்காக நீ தரப்போகிறதா இருக்கும். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்தினர். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பவுலால ஏன் இப்படி எழுத முடியுது? தேங்க் பண்ணிட்டு ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துன்னு ஏன் சொல்றாரு? கவலைய ஏன் ஆண்டவரிடத்துல சொல்லணும்? கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்க. முடியுமான்னு தெரியல. ஆண்டவர் இயேசு சொன்னார், கவலைப்படாதிருங்கள்,
அது நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும் என்று சொன்னார். நீங்க நாளை தினத்திற்காக கவலைப்பட வேண்டாம் என்று நான் சொன்னார். ஆனா இன்னைக்கு அப்படியா நடக்கு? ஆனா ஒரு ஒரு ரைட்டர் இப்படி எழுதுறான், ஸ்டாப் worrying. நம்ம கடவுள் சடுதியாய் எல்லா காரியங்களையும் மாற்றுகிறவர். சடுதியா, இந்த வார்த்தை சடன்லி, இம்மீடியட்லி, நிறைய வார்த்தைகள் இருக்கு. இம்மீடியட்லி, சடன்லி அவர் மாற்றுகிற தெய்வம். அவர் எழுதும் பொழுது எழுதுகிறாரு, ஒரி பண்ணாதீங்க, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுங்க. டபிள்யூல பயப்படாதீங்க, ஃபியர் ஆகாதீங்க, ஆண்டவரத்துல நம்பிக்கை, ஃபெய்த் இருங்க. ஆங்ஸைட்டி படாதீங்க, ஒரு அஷூரன்ஸ் இருக்கிறது, கர்த்தர் நமக்காக யாவும் செய்வார் என்று. கர்த்தர் நமக்காக இருக்கிறார். வர்ஷிப் பண்ணுங்க, ஃபெய்த்ஃபுல்லா இருங்க, அல்லது ஃபெய்த்தா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையில உறுதியா இருங்க. அது மாத்திரமல்ல, அஷூரன்ஸ் இருக்கிறது ஆண்டவரிடத்துல அப்படின்னு எழுதுறார். ஏனென்றால் இதுல கலங்கின சில பேரை நாம் குறித்து பார்க்கும் பொழுது, லாசரு பற்றி ஒரு பெரிய கலக்கம் அங்கு இருந்தது. அவருடைய சகோதரிகள், ஏன் இந்த ஊரார் மக்களே கலங்கினார், ஈவன் என் ஆண்டவரை இயேசு கூட கலங்கினார். அவர் தான் சொன்னாரு கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு, அவரே கண்ணீர் விட்டார். எதுக்காக விட்டார்? கஷ்டம் வரும்பொழுதுதான், அவர்களுக்கு வரும்பொழுதுதான் அந்த பெயின் தெரியும். ஆண்டவர் அதே ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னவர் தான். உங்க பாரங்களை என் மேல வைத்து விடுங்கள் சொன்னவர். சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன் தாயார் அழுகிறதை கண்டு மனமுருகி அழாதே என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினார். அது மாத்திரமல்ல, அநேக அநேக விளக்கங்கள் உண்டு திருமறையிலே. அநேகர் கவலையோடு கூட இருந்தவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கேள்விகள் நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொண்டு வரும்படி அவர் நேற்றே எனக்கு இதை பேசிக்கொண்டு, சடுதியாய் மாறும், அதி சீக்கிரத்தில் மாறும். இந்த சடன்லி அப்படின்ற வார்த்தை, சடுதியா, சடுதியா, இமை பொழுதிலே மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அது மாதிரி இன்ஸ்டன்டா மாறும். ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாற்றும். நேற்று ஒரு சாட்சியை கேட்டேன். இந்த ஏர்லி மார்னிங் நம்மோடு கூட ஜெபிக்கிறவர் சொன்னார், ஒரு 25 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டை ஏதோ ஒரு சின்ன டிஸ்பியூட்ல வாங்க வேண்டும் என்று. ஒரு பெரிய தொகை தான், ஒரு பெரிய பணக்காரரும் கூட, பரவாயில்ல. இருந்தாலும் லிக்விடா ஒரு 25 lakhs வேணும்னா, அல்லது இமீடியட்டா வேணும்னா, நிச்சயமாகவே இந்த காலத்துல எல்லாரும் தடுமாறுவாங்க. அது கேஷா கொடுக்கணும். ஒரே நாளில் அந்த 25 லட்சம் அது கிடைத்து, அதன் பிறகு அந்த உரிமையாளருக்கு அந்த பணம் போய் அந்த சொத்து வாங்கப்பட்டு, இதெல்லாம் அவர் சொல்லும் பொழுது அவருக்குள் அந்த அந்த மகிழ்ச்சியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்ல, ஒரு ஆசை என்னன்னா, இப்படி எனக்கு நடக்காதா? ஏன் அவருக்கு நடந்தது எனக்கு நடக்காதா? 25 லட்சம் என்பது சும்மா இல்லைங்க, சின்ன விஷயம் இல்லை. 25 lakhs அந்த மாதிரி தான். அநேக அநேக அற்புதங்களை பற்றி நான் கேள்விப்படுகிற பொழுது, ஆண்டவர் இம்மீடியட்டாக, இன்ஸ்டன்டா, நிறைய வார்த்தை போடலாம், இன்ஸ்டன்டா காரியங்களை மாறுதலா முடிய பண்ண முடியும். அதை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். சில வேகமாக சில காரியங்கள்.
ஜெனிசிஸ் 41 அதிகாரம். பாடுகள் மத்தியில இருந்த ஒரு வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 நீங்க ஆங்கிலத்திலையும் வாசிச்சு தமிழ்லையும் வாசித்தீங்கன்னா அதனுடைய சுவை உங்களுக்கு அழகா இருக்கும். 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவன் தீவிரமாய், சில பல வார்த்தைகள் நம்ம போட்டுக்கலாம, சடன், இம்மீடியட்டா, தீவிரமா, இன்ஸ்டண்டா காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எத்தனை பேருக்கு அப்ளிகபிள் ஆகும் என்று எனக்கு தெரியாது. குடியில இருந்தவன், விற்று போட்டவன், அடிமையா இருந்தவன், ஒரு மேனேஜரா மாறினவன், வீட்டு மேனேஜரா மாறினவன், ஆடையின்றி தப்பித்து ஓடினவன், சிறைச்சாலையிலே இருந்தவன், கடந்தவன், அவனுடைய வாழ்க்கை ஒரு 17 ஆண்டுகள் வாழ்க்கை என்பது என்னன்னா, ஐயோ சொல்ல முடியாத ஒரு துயரங்கள் யாருக்கும் வரக்கூடாது. ஒரு வாலிப பிள்ளைக்கு வரக்கூடாத காரியங்கள் எல்லாம். வேலையில கஷ்டம், வீட்டில கஷ்டம், எதிர்ப்புகள், அன்பு இல்லை, ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர். நான் அப்படி சொல்ல வர்றேன். பொதுவாக வாலிபர்களுக்கு ஏற்படுகிற எல்லா சௌகரியங்களையும் நான் சொல்கிறேன். நிறைய பிள்ளைகளுக்கு செட்டில் ஆகலை பாருங்கள், வேலை கிடைக்கல. நிறைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை. நிறைய பிள்ளைகளுக்கு குழந்தை பேரு உண்டாகலை. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், கலங்காதீங்க. நான் இத்தனை நாளாக உங்களோட கூட பேசின சில வார்த்தைகள் எல்லாம் ஒருவேளை ஒரு நெகட்டிவ் சாயத்தை கொண்டு வந்திருக்கலாம். கூடவே அது ஒரு சில 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 தைரியங்களையும், ஃபார் எக்ஸாம்பிள் எலியா, இல்லைப்பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ உனக்காக வைத்திருக்கிற பணி இருக்கு, இதை விட பெரிய பணி இருக்கு என்று சொல்லி அனுப்புகிறார். மோசே இடத்துல சொல்றார், நிழல நீ கோவப்படுறது நியாயம்தான், இத்தனை 25 லட்சம் 30 லட்சம் பேரை உனக்கு எதிராக வரும் பொழுது எப்பா என்னை கொன்று போட்டுரு அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம்தான். ஏன்னா கஷ்டம். நமக்கு தெரியும், நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மை ஒடுக்கும் பொழுது, அல்லது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மை நசுக்கும் பொழுது, நமக்கு எதிராக வருகிற பொழுது என்ன சொல்லுவோம்? அவன் கையில சாகிறத விட நீங்க கொன்றுங்க ஆண்டவர்ன்னு சொல்லுவோம். சொல்லியிருக்கோமா? நீங்க 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 எடுத்துருங்க. நான் ஏன் கவலைப்பட்டு உலகத்தாரனால கவலைப்பட்டு, அவனால ஒடுக்கப்பட்டு, அவனால வேதனைப்படுத்தப்பட்டு, அவனால துன்புறுத்தப்பட்டு சாக வேணும்? நீங்க எடுத்துருங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஈனோக்கை தூக்குனீங்களே, மோசே அப்படிதான் அடக்கம் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில மோசே மரித்தான், அடக்கம் பண்ணினார். அவர் கல்லறை இன்னும் காணவில்லை. அப்புறம் பார்த்தா மோசே எங்க வந்தார்? இயேசுவின் காலத்துல வந்தார். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு நான் சொல்லிக்கொண்டு வந்தேன். ஆகார் பக்கத்திலே நீரூற்று இருந்தது. ஆனாலும் அவ சொன்னா, என் பிள்ளை சாகுதே, என்னை சாகடிக்கிறீங்களே, வனாந்தரத்துல கொண்டு வந்து என்னை சாகடிக்கிறீங்க, கதறி கதறி அழுதாரா. ஒரு ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு? அந்த கேள்விதான் உங்களுக்கு நான் முன்னாடி வச்சேன். என்ன ஆச்சுமா, ஏன் இங்க வந்திருக்கிற, என்ன ப்ராப்ளம் உனக்கு, வாட்ஸ் ஹேப்பன் டு யூ, என்ன நடந்தது உனக்கு, என்ன நடந்தது, என்ன நேர்ந்தது? அப்படியே அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம ஆகாரை பார்த்தோம், மோசே பார்த்தோம், எலியாவை பார்த்தோம், எரேமியா ஒரு தடவை சொல்றாரு, என்ன செத்தாலும் பரவாயில்ல, யோபு சொல்றார். ஆனா இன்று ஆண்டவர் சொல்றாரு, இல்லை எனக்கு எப்படிதமா. ஏசாயால ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்களேன். ஏசாயா 48 அதிகாரம் 3ஆம் வசனம். இது உங்களுக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நீங்க கேளுங்க. பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதலாய் அறிவித்தேன், அவைகளின் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன்.
வாயிலிருந்து பிறந்ததை வெளிப்படுத்தினாராம். அவைகள் சடுதியாய் செய்தேன். சடன், ஆங்கிலத்தில் அப்படிதான் ஒரு I did them suddenly and they came to pass. சடுதியாய் செய்தேன். இன்னைக்கு நாம ஜெபம் அப்படிதான் பண்ணணும். சில நேரங்களில் நான் பண்ற ஜெபம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அது மாதிரி உங்களுக்கு பதியணும். என்ன ஜெபம் வந்துமா இடையில ரீசெண்டா பதிஞ்ச ஜெபம், ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் மீது உம்முடைய கரமும், உம்முடைய ஊழியக்காரர்களை விரோதிக்கிறவர்கள் மீது உம்முடைய சினமும் வெளிப்படுவதாக. சொல்லுங்க. எனக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய குறிப்பு நான் உங்களுக்கு சென்டென்ஸ் சொல்லிட்டேன். எனக்காக தயவு செய்து இங்க பார்க்குற எல்லாரும் என் பேர் பத்தி சொல்றீங்களோ இல்லையோ, இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னது? உடைய ஊழியக்காரன் மீது உடைய கரமும், அவருடைய பிள்ளைகள் மீது, அவருடைய குடும்பத்தின் மீது, மனைவி மீது உடைய கரமும், உடைய ஊழியக்காரர்கள் விரோதிக்கிற மீது உடைய சினமும் வெளிப்படுவதாக. சொல்லுங்க பார்ப்போம். திரும்ப சொல்லுங்க. அது உங்களுக்கு கூட சொல்லிக்குங்க. என்ன சொல்லி போறீங்க? உங்களுடைய ஊழியக்காரர் மீது உடைய கரமும், உடைய ஊழியக்காரர்களை எதிர்க்கிற மீது உடைய சினமும் வெளிப்படுவதாக. ஜெபம் பண்ணுவீங்களா? இப்போ நாம என்ன பார்க்கிறோம் இங்க ஏசாயா 48 அவர் சொல்றாரு, அவை சடுதியாய் செய்தேன், அவை நடந்தன. இம்மீடியட்டா செய்தான், சடன் செய்தான், அத இன்ஸ்டன்டா செய்தான், அது நடந்தன. நடந்தன. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வார்த்தையை அனுப்பினார். பாருங்க, அப்படிதான் போடுது. அவர் வார்த்தையை அனுப்பினார். வார்த்தை தான். வாயிலிருந்து பிறந்தன, அது வெளிப்படுத்தேன், அது அறிவித்தேன், அது சடுதியாய் செய்தேன், அவை நடந்தன. ஆமென். நினைக்கலாம் லேட் ஆகுது, ஏன் நடக்கல, நான் நினைக்கிற மாதிரியே நடக்கல, என்ன வேணா நடக்கலாம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அறிவித்தது, அவர் நிர்ணயம் பண்ணனது, அவர் நியமித்தது, அவர் ஊர்ஜிதப்படுத்தது, அது நிச்சயம் சடுதியாய் நடக்கும். யோசிப்பை பத்தி நான் சொல்றேன்ல, எவ்வளவு பிறகு அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது, அதன் பிறகு ஒரு நிமிடம் கூட ஆண்டவர் சிறைச்சாலையின் உள்ளே அவர் வைக்கவில்லை. தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்களாம். தீவிரமா ஆண்டவர் செய்வதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க நினைக்கலாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு லைட்னிங், இடி முழக்கம் போல ஒரு மின்னல் வரும் பொழுது எப்படி மாறுமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை மாறும். சிறை அனுபவம், சிறையில் இருந்த ஒருத்தன் அதிகாரியா மாறும். எது எப்படி அதிகாரியா மாறனா, பார்வோனுக்கும் அடுத்து. இன்னும் சொல்ல போனா பார்வோன் கூட சொல்றார், நீ கை அசைச்சா அதை அசைச்சதுதான், உனக்கு விரோதமா எவனும் கை அசைக்க முடியாத அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். இதெல்லாம் எப்படிதான் நடக்குது? தீவிரமா நடக்குது. ஏதோ நாள்லாம் தள்ளிலாம் இல்லை, உடனே இம்மீடியட்டா சவரம் பண்றாங்க, ட்ரெஸ் போடுறாங்க, அவருக்கு நெக்லஸ் போடுறாங்க, அவர் கைகளிலே மோதிரம் போடுறாங்க, அவருடைய குதிரை வண்டியில, அவருடைய சாரியட்ல அவர் எடுத்து தண்டனிட்டு பணியுங்கள். எப்படி பாருங்க, சிறையில் இருந்தவனை மேல உட்கார வச்சு அவன் காலில் வந்து விழுந்தாங்களாம். இதெல்லாம் எப்படி நடந்தது தெரியுமா? இன்ஸ்டன்டா நடந்தது, தீவிரமாக நடந்தது. நிறைய இருக்கு. நான் இரண்டு காரியங்கள் மாத்திரம் இன்னைக்கு நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். நாளைக்கு ஒரு 3 காரியம் சொல்ல, நாளைக்கு ஒரு 3 காரியத்தை நான் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அடுத்து 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர். இது முதல்ல ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு உள்ளது. ஒருவேளை நீங்க ஊழியத்துல, நீங்க வேலை தளத்துல ஒடுக்கப்பட்டு சிறையின் அனுபவங்கள் பெற்றிருந்தாலும், கர்த்தர் இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு விடுதலையின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு தலைக்கீழாக மாற்றி ஒரு சுகமான, சமாதானமான, சந்தோஷமான, ஒரு சமாதானமான வாழ்வுக்குள்ளே உங்களை அழைத்து கொண்டு போவது உறுதி. 12ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் 7th verse. அதுல கவனிங்க,
பேதுருவை வாசிக்கிறேன் பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்திய நாள். அதாவது கவனிங்க, நல்ல கவனிங்க, நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்திய நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். கட்டப்பட்டிருந்தான். இப்போ ஏன் அவனை வெளியில கொண்டு வராங்கன்னா, இதுக்கு முந்திதான் யோவான் சகோதரனாகி யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இப்ப அடுத்து கொலை செய்ய பேதுருவை அவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ ஜனங்கள்லாம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாங்க. அது முந்தினார் பாருங்க, ஆண்டவருடைய டைமிங் பாருங்க. அடுத்த நாள் ஒருவேளை பேதுரு இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அன்னைக்கு நைட்டு செத்து போவும் தெரிஞ்சும் நல்லா தூங்குறார். அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவருக்கு பிரியமானவருக்கு நித்திரை கொடுக்கிறார். இது செத்து போனவங்களுக்கான வசனம் இல்லை. அவர் பிள்ளைகளுக்கு அவர் நித்திரை, சமாதானமான நித்திரை, சமாதான தாவரங்களிலே நிலையான அமைதியாய் தங்குமிடங்களை. என்னதான் குழப்பம் சூழ்ந்திருந்தாலும் சிறைச்சாலைக்காரன் அவன் முடிச்சிருக்கிறான், சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது. ஆனா இவரு அமைதியா தூங்குறார். அப்படி தூங்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு. நான் சொன்னல, சடன்லி சீக்கிரமா எழுந்திரு என்று அவர் எழுப்பி உடனே, இங்கதான் அந்த வார்த்தையை தான் சடன் என்ற வார்த்தை குறிக்கிறது. சடன்லி, உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, மறந்துட்டப்பா, உன் ட்ரெஸ்ஸை மறந்துட்ட. முதல்ல என்ன சொல்ற, பாதரட்சியை போட்டுக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு அறையை கட்டிக்கோ, பார்த்து சொல்ற, ஐயோ ட்ரெஸ்ஸை மறந்துட்ட, போ எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸ். அவசரமே இல்லை. கடவுளுடைய வினோதமான அற்புதம் பாருங்க. ரொம்ப ரொம்ப அறாமன்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில அறாமன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அமைதியா. நம்ம நிறைய ட்ரெஸ்க்குள்ள போறோம், நிறைய பிரச்சனைக்குள் போறோம். நம்மளெல்லாம் கட்டி போட்டு 2 பக்கம் ஆளை நிற்க வச்சுட்டானுங்க. தூக்கத்தை இழந்துட்டோம். ஆனா நம்ம பேதுரு தான் நிம்மதியான ஆளு. அவருக்கு தான் பயமே இல்லை, பயமறியாது. ஆனா நாம இரவுல தூக்கத்தை எல்லாம் இழந்து போய் என்ன சம்பவிக்குமோ, ஐயோ என்ன கெடுதல் நேரிடுமோ என்று வேதனையோடு கூட தவித்து திரிகிற பொழுது என்ன நடக்குதான், தேவ தூதன் வந்து நின்று அமைச்சு, தேவ தூதன் வந்து, மனுஷன் இல்லைங்க, மனுஷனை நாடாதீங்க, நாடினா பிரயோஜனம் இல்லை. நமக்காக தேவதூதன், முதல்ல ஆகாருக்கு தேவதூதன் தான் வந்தார், அடுத்து கர்த்தருடைய தூதன் வந்தார், 3வது கர்த்தரே பேசினார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் 91ஆம் சங்கீதத்துல தேவ தூதரை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வரும். அந்த இறுதியில வரும், நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு அருளி செய்து, யாரு, கர்த்தர் ஆபத்தில் அவரே உங்களோடு இருந்து அவர் உங்களை தப்புவித்து அவர் கனப்படுத்தி அவர் உங்களை கனப்படுத்தி நீடித்த நாட்கள் உங்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காணும்படி செய்வார். இது கர்த்தர் செய்வார். கர்த்தர் வருவதற்கும் தேவதூதன் வருவதற்கும் வித்தியாசம் உண்டு. இங்க தேவதூதன் வந்தான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. உடனே சங்கிலிகள் கைகளில் இருந்து விழுந்தது. நீங்க இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோட சொல்லுங்க, இது வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு கட்டு இருந்தது. உங்க பிள்ளைகளை சில கட்டுகள் இருக்கு. நான் கூட சில நாட்களுக்கு முன்பு ஜெபித்த பொழுது இது ஒரு சாட்சி. பாடி வர்ஷிப் பண்ண சமயத்துல வர்ஷிப் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அந்த வீட்டுல ஒரு பிசாசு பிடித்த ஒரு இளம்பெண் இருக்கான். இந்த பாடல் அவங்க
ஃபோன்லேயும் அந்த டிவிலையும் வைத்து கொஞ்சம் சத்தமாக கேட்டு கொண்டு வந்த பொழுது இந்த பாடல் அந்த பிள்ளைய நெறிகிற அக்னிக்குள்ள தள்ளிற்று. அலக்கழித்து அந்த பொண்ணு அப்படியே விழுந்தாளாம். அந்த அம்மா சாட்சியா சொன்னாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும். எஸ் வரமா. ஆண்டவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிற மாத்திரமல்ல, நம்முடைய அதிகாலை ஜெபங்களில அவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் பாருங்க. ஜஸ்ட் நம்ம பேசுறோம் சிட்னில, நம்ம பேசுறோம், அங்க அற்புதம் நடக்குது. நம்ம பேசி கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கொண்டிருக்கும் போது, வீட்டுல பிசாசினாலே அலக்கழிக்கப்பட்டு ஒரு பெண் விழுந்து மயங்கி மரித்தவளாய் அவள் உயிரோடு எழும்புகிறாள். சடுதியா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, அது பாருங்க, இன்னொரு விஷயம் பாருங்க, நல்ல பாருங்க. அவர்கள் முதலாம் காவலை 2ஆம் காவலையும் கடந்து, ஆமென் சொல்லுங்க. நம்ம இருக்கிற வாழ்க்கை இப்போ ஒருவேளை நமக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, நம்ம சிறைச்சாலை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்க. ஆண்டவர் நம்ம அழைத்து கொண்டு போகும்போது முதல் காவலை தாண்டுகிறோம், 2வது காவலை தாண்டுகிறோம். ஒவ்வொரு பாளையத்தையும் தாண்டி போனாங்க. 12 பாளையம் போல ஒரு காவலை தாண்டி அவங்க கடந்து போய் நகரத்தின் போகிற இருப்பு கதவண்டையிலே வந்து போது அது தானாய் அவர்களுக்கு திறமுண்டது. ஆமென் சொல்லுங்க. தானாய் திறமுண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். என்னங்க ஓடுவாங்க, சிறைச்சாலையில தப்பிச்சு ஓடுறவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்க, யோசிச்சுப்பாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நீங்க அப்படி யோசிக்கணும். இன்னும் ஆண்டவரே என்னை சிறையில போட்டீங்க, இன்னும் ஆண்டவரே ஏன் இந்த தீமை, இன்னும் ஆண்டவரே எத்தனை நாட்கள், நாளைக்கு எனக்கு ஒரு தீர்ப்பு எழுதப்படுகிறது, அந்த தீர்ப்பு என்ன மாதிரி இருக்குமோ, அந்த வாழ்க்கை என்னமாக இருக்குமோ, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் சொல்வேன், முதல் காவலை தாண்டி 2ஆம் காவலை தாண்டி உங்களை கர்த்தர் ஃப்ரீ பண்ணி ஃப்ரீடமா நடக்க பண்ணுகிற ஒரு நல்ல பாதையிலே உங்களை கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாது மனுஷனால. இங்க யார் அவன்? ஏரோது. அவன் அடுத்த நாள் அவனுக்கு ஒரு தண்டனை வைத்திருந்தா, ஆண்டவர் அதுக்கு முந்தினாலே அவர் தீர்ப்பை எழுதி கதவுகளை திறந்தார், சங்கிலிகளை முறித்தார், இரும்பு தாழ்பாடுகளை உடைத்தார், அந்த காலத்தில் இருக்கிற புதைகளை கொடுத்தார். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க கட்டுகள் எல்லாம் தானா உடனே, அந்த வார்த்தையை சொல்லுங்க, உடனே அவிழும், உடனே அவிழும். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக, கடன், வியாதி, பலவீனம், உங்க வேலையில காணப்படுகிற, ஊழியத்துல காணப்படுகிற, பிசினஸ்ல காணப்படுகிற எனி செயின், என் ஆண்டவர் ஒரு தடவை விளம்பினா அது தானா விடும், தானா திறக்கும், அதுவும் உடனே திறக்கும். நேரம் கடந்து போகிறதுனால நாம் செபிக்கலாம். 2 விஷயம் உங்களுக்கு சொன்னேன். யோசேப்பின் வாழ்க்கையில சடுதியாய், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அப்படியே சிறைச்சாலையிலிருந்து நேரா பேலஸ், ஃப்ரம் prison to palace மாறுது. ஆமென் சொல்லி எடுத்துக்கோங்க. 2வது, சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை அழகா கொண்டு போறார். எங்க? ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த அறைக்குள்ள அவர் கொண்டு போகிறார். அந்த மேல் வீட்டு அறைக்குள்ளே கொண்டு போகிறார். அந்த ஒரு பெண் ஒரு விசுவாசத்தோட பார்த்து கொண்டிருக்க, பேதுருன்ற அவன் சொல்றாங்க, பேதுருவின் ஆவியோ அப்படின்லாம் கலங்கி நின்றாங்க. இல்ல, பேதுரு தான் வந்துட்டார். கர்த்தர் மிராக்கிள் செய்ய ஆரம்பிச்சாருன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? இம்மீடியட்டா. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு மிராக்கிள் இப்போ நம்மளுக்கு? கை ஊத்தி சோமான, ஆண்டவரே சடுதியா, சடனா, உடனே, தீவிரமா, இம்மீடியட்டா, இன்ஸ்டன்டா
ஒரு மிராக்கள் வேணும். இந்த கட்டி மறையும் இன்ஸ்டன்டா. இந்த கேன்சர் பிடுங்கப்படணும் இன்ஸ்டன்டா. இந்த உபத்திரம் நீங்கணும் இன்ஸ்டன்டா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த ஆயுதம் ஒடிக்கப்படும், முறிக்கப்படும் இன்ஸ்டன்டா. மனிதர்களை கர்த்தர் சினத்தோடு அடக்கணும். நாளைக்கு நான் அதை சொல்ல போறேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அது இப்போதே விளங்கட்டும். ஆண்டவரே, நீங்க சவுலுக்கு செய்தது ஊழியக்காரருக்கு விரோதமா, கிறிஸ்துவுக்கு விரோதமா, இயேசுவுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களுக்கு எப்படி சவுலுக்கு செய்தீங்களோ அப்படி செய்யுங்க. பவுலாவதற்கு முன்பாக சடுதியா வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாகி அவன் கண்கள் போயிற்று. ஒன்றாகாது. திருந்துற வரைக்கும் கண் பார்வையற்றவனாய் தான் இருக்க வேண்டும். அவன் ரியலைஸ் பண்ணுகிற வரைக்கும் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய ஊழியக்காரர் சுதந்திரத்தையும் நான் இப்படி பண்ணிட்டேனே என்று ரியலைஸ் பண்ணுகிற வரைக்கும் கண்கள் குருடாகத்தான் காணப்படும். மேல யாராவது அப்படி இருக்கிறாங்களா? நிச்சயம் கர்த்தர் அவர் கண்களை சில நேரம் தொடுவார், சிலரை கையை தொடுவார், சிலர் காலை தொடுவார், சிலர் இருதயத்தை தொடுவார், சிலர் மூளை மண்டலத்தை தொடுவார். ஆனால் அவர் தொட்டுதான் அவர் பிறகு மன்னிப்பார். சடுதேவர் ஆண்டவர் அப்படியே பேதுருவின் கை விலங்குகள் சடுதே அவிழ்ந்தது. சடுதியாய் கதவுகள் திறந்தன. இப்படி எங்கள் வாழ்க்கையை திறக்கட்டும். நிறைய பேருக்கு திருமணமானது, நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு கடன் இருக்கு, கடன்ல ஒரு பெரிய கட்டு இருக்கு, நிறைய பிசாசு கட்டு இருக்கு, நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள், டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் இம்மீடியட்டா மாற்றுங்க. நொடிப்பொழுதுல இப்படி வார்த்தையை அனுப்புங்க தீவிரமாய். அது செயல்படும். சடுதியா என் செயல் நம்ம எவ்வளவு அழகா வாசிப்போம். ஆண்டவரை நாங்கள் வாசிப்போம், அதை நாங்கள் அப்படியே நம்புகிறோம், அப்படியே விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தும் பொழுதே அது சடுதியாய் கர்த்தர் செய்தார், அது அப்படியே நடந்தன. சடுதியாய் செய்தார், அது அப்படியே நடந்தன. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சடுதியாய் செய்தார், அது அப்படியே எனக்கு நடந்தன. ஆண்டவர் எனக்கு சடுதியாய் செய்தார், அது அப்படியே எனக்கு நடந்தது. என் கடன் மாறினது. ஆண்டவர் சடுதியாய் செய்தார். நான் உயிர் போயிடும் நினைச்ச உயிரை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். சடுதி கொடுத்தார். சடுதியாய் அதி சீக்கிரத்துல நீங்க இந்த லேசான உபத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.